நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்மளோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 13வது வார்த்தை. கடைசி பகுதி இப்படியாக சொல்கிறது: தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ அங்கெல்லாம் தேவனுடைய பாதுகாப்பின் கரத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். சந்தோஷம் தானே? நிறைய நேரத்துல நம்ம போகிற இடங்கள் எல்லாம் நம்ம என்ன நினைச்சிட்டு போறோமோ அது நடக்காம இருக்கும்ல. ஆனா கர்த்தர் தாவீதுக்கு ஒரு காரியத்தை செய்திருந்தார். அவன் போன இடத்துல எல்லாம் அவனை காப்பாற்றி அவன் நினைச்சதை அப்படியே நிறைவேற்றி கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, போகிற இடத்துல பாதுகாப்பு இருக்குமோ இல்லையோ பாருங்க. 10th ரிசல்ட்டு, 11th ரிசல்ட்டு, 12th ரிசல்ட் வந்திருக்குது. அடுத்த பிள்ளைங்களை காலேஜில் போய் சேர்க்கும் போது நமக்குள்ள ஒரு சின்ன பயம் வரும். பிள்ளைங்க படிக்க போகிற இடத்துல அந்த இடம் எப்படி இருக்குமோ, நல்லா இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா, அந்த ஸ்கூல் செக்யூர்டாக இருக்குமா, அந்த காலேஜ் செக்யூர்டாக இருக்குமா, ஹாஸ்டலு செக்யூர்டாக இருக்குமான்னு சொல்லி பலவிதமான கேள்விகள் நமக்குள்ள வந்து கொண்டிருக்கும். ஒரு வேலைக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி போறீங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிற போற கம்பெனி எப்படி இருக்கும், அங்க இருக்கிற மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கும், அப்படிங்கிற பலவிதமான குழப்பங்கள் உங்களுக்குள்ள வந்து கொண்டிருக்கும். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே மகளே, நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன். பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி நீ பயந்து தவித்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? நான் உனக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறேன். நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை நிச்சயமாய் காப்பாற்றுவேன். கர்த்தர் காப்பாற்றுவார் உங்களை. கர்த்தர் போகிற இடத்துல எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் பாதுகாப்பார். தாவீது ஏதோமிலே தானியம் போட்டான். ஏதோமியர் எல்லாரும் அவனை சேவிக்கிறவர்களானார்கள். யார் இவர்கள்? எதிரியாக வந்தவர்கள். இவர்கள் எல்லாம் தாவீதை சேவிக்கிறவர்களாக மாறிவிட்டார்கள். கர்த்தர் உங்களுக்கும் அப்படிப்பட்ட அனுகூலமான சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இன்னைக்கு அனுகூலமற்ற ஒரு சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கீங்கல்ல. இன்னைக்கு எல்லா சூழ்நிலைகளும் அனுகூலம் இல்லாம இருக்குது. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நான் ரொம்ப வேதனைப்படுறேன், ஏன்டா இப்படி நடக்குதுன்னு பல கேள்விகள் எனக்கு வருது. நான் போகிற இடத்துல எல்லாம் ஏதாவது ஒண்ணு உடைச்சு போட்டுறேன், இல்ல நான் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிடுறேன், ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருது, நான் போகிற இடத்துல ஏதோ ஒரு தவறு நடந்துருது, எனக்கு அங்க ஒரு திருப்தி இல்லை, எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி ரொம்ப பயந்து போயிருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, பயப்படாதே மகனே, மகளே, நீ பயப்படாதே. நீ போகிற இடத்துல எல்லாம் நான் உன்னை காப்பாற்றுவேன். ஏனென்றால் நான் உன்னை காப்பாற்றுகிற தேவன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. எது எல்லாம் உங்களை சேதப்படுத்தி கொண்டதோ அதையெல்லாம் கர்த்தர் நீக்கி போட்டு உங்களை பாதுகாப்பார். தேவனுடைய பாதுகாப்பின் கரத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். பாருங்க, தாவீது ஒரு நேரம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அந்த அங்கிருந்து சிங்கங்கள் வேகமா ஓடி வந்து ஆட்டுக்குட்டியை வாயில கவிட்டு போயிடுச்சு. சரி, ஆட்டுக்குட்டி தானே போச்சுன்னு சொல்லி இந்த தாவீது சும்மா இல்லாம இந்த தாவீது சிங்கத்தை ஓடி போய் பிடிக்கிறான். பிடிச்சி அது வாயில இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டியை பிடிச்சு அதை காப்பாத்துறான். உடனே இந்த சிங்கம் பாருங்க, ஆட்டுக்குட்டியை விட்டுடுச்சு, இவனை பிடிச்சிருச்சு. தாவீது பயப்படலையே. தாவீது என்ன பண்ணா தெரியுமா? சிங்கத்துடைய வாயை கிழிச்சு போட்டுட்டான். கர்த்தர் அவனை காப்பாற்றினார். கர்த்தருடைய கரம் எந்த பிள்ளைகளுக்கு மேல இருக்கிறதோ அங்கே அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உண்டாகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாதுகாப்பற்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை காப்பாற்றுவேன். உன் பிள்ளைகளை நான் காப்பாற்றுவேன். உங்க அம்மா அப்பாவை நான் காப்பாற்றுவேன். திருமணமாகி அம்மா அப்பாவை தனியாக விட்டுட்டு போறதுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி கொண்டிருக்கீங்களா? ஐயோ, எங்கள் அம்மா அப்பாவை யாரு காப்பாற்றுவா? வெளிநாட்டில் வேலை கிடைச்சிருச்சு, வெளி ஊரில் வேலை கிடைச்சிருச்சு, நான் எப்படி எங்கள் அம்மா அப்பாவை காப்பாற்றுவாங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை காப்பாற்றுவேன். இது வரைக்கும் நீ கூட இருந்ததுனால நீ தான் காப்பாற்றுன்னு நினைச்சிட்டு இருக்கிறியோ? இல்லை, நீ கூட இருந்தாலும் உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு பாதுகாப்பு கொடுத்தது நான் தான். அதே தேவன் இனியும் நான் உன் தாயும் தகப்பனை காப்பாற்றுவேன், உங்களுடைய குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் என்று இன்னைக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு போகிற இடத்துல எல்லாம் தேவனுடைய பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள்.
எதுவுமே வித்தியாசமா இருக்குதுன்னு நெகட்டிவா பேசாதீங்க. போகும்போது சொல்லுங்க, கர்த்தர் என்னை இன்னைக்கு காப்பாற்றுவார். எல்லா சத்துருக்குடைய வாயிலிருந்தும் என்னை கர்த்தர் காப்பாற்றுவார். என் சத்துருக்களுடைய கையிலிருந்து என்னை காப்பாற்றுவார். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். என் வியாதியிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். என் சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். விசுவாசிங்க. போகும்போது, நடந்து போகும்போது விசுவாசிங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார், கர்த்தர் என்னை காப்பாற்றுவார். நீங்க சொல்லிக்கொண்டே விசுவாசியுங்கள். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் இன்றைக்கு காப்பாற்றுவதை நீங்கள் உணர்வீர்கள். பெரிய பாதுகாப்பு உங்களை சுற்றிலும், உங்கள் குடும்பத்தை சுற்றிலும், உங்க பிள்ளைகளை சுற்றிலும், உங்க வேலையை சுற்றிலும், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையை சுற்றிலும் இருக்கும் என்று கர்த்தர் வாக்குப்படுகிறார். தாவீதை காப்பாற்றின ஆண்டவர் உங்களையும் காப்பாற்றுவார். God bless you.